ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் அண்ட் பவுலிங் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அதுக்கும் இந்த வீடியோ. ஃபஸ்ட் நம்ம பவுலிங் சூஸ் பண்ணோம். என்ன பால்கள் மறக்காம சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எல்லாருமே ஸ்பின் போடுறதுக்கு இப்படி வச்சுட்டு இப்படி திருப்பி விட்டுருவாங்க. எக்ஸாக்ட்லி நான் காமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கையை வச்சு இப்படிங்க வச்சுட்டு இப்படி வந்து இப்படி திரியுது போல். இப்போ வந்து பால் கரெக்டாக டேர்ன் ஆக கிரிப் பிடிக்குது. அதனால எப்படி பண்ணால் இப்படி நட்டி இப்படி வச்சுக்கலாம். இதோ இப்படி வச்சுக்கலாம், நட்டி இப்படி வச்சுக்கலாம். இப்படி தான் கம்ஃபர்டபுள். நான் இப்படி வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்படி பண்ணுவோம். கை மேலே போய் ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி போது இந்த மாதிரி ஹேண்ட் வரும். நீங்கள் இப்படி வச்சுருந்தீங்கன்னா இப்படி ரிலீஸ் பண்ணிங்க போல புட்டோன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் பால் நிறைய பேர் இந்த மாதிரி கிரிப்பில் இருப்பீங்க. இந்த மாதிரி கிரிப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அப்படியே இங்கே வந்து ஓடி அப்படியே வச்சு போடுவீங்க. ஓட்டு அப்படியே நான் வந்து கையிட்டு அப்படியே பால் போட்டுருவீங்க. அது பால் ஸ்விங் வந்து ஒன்றுமே ஆகாது. நிறைய பேர் இப்படி வச்சுட்டு பால் இப்படி திருப்பினா ஸ்விங் ஆகும். ஆனால் இப்படி திரும்பினா ஸ்விங் ஆகும். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். ஸ்விங் ஆகணும்னா பால் இப்படி வைக்கணும். இப்படி இந்த சைடு இல்லாட்டி இந்த சைடு இந்த ரெண்டு சைடு வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி 3 சைடு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஹேண்டை வச்சுட்டு அந்த மாதிரி ஸ்விங் பண்ணாமல் பால் ஸ்விங் ஆகும் கரெக்டாக. பாருங்கள், ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்விங் ஆகும். ஓகே, இந்த மாதிரி எந்த சைடாக இருக்கணும் அந்த சைடு ஸ்விங் ஆகும் பால். நீங்கள் ஸ்விங் பார்க்கணும்னா மெயினாக பார்த்துக்கோங்க. ஓல்டு விசஸ் நியூ நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் பால் ஸ்பீடாக வந்துச்சா, இப்போ ஸ்விங் பால் கரெக்டாக பார்த்தீங்கன்னு தெரியல. இப்போ கரெக்டாக ஸ்விங்கெல்லாம் பண்ணிக்கணும்னு பாருங்கள் வீடியோவை. நார்மல் பால் ஃபஸ்ட்டு நார்மல் இப்படி இப்போ ஸ்விங் பால் இப்படி ஸ்விங் பால் எப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பாலை வெயிட் பண்ண வாங்க. அது ஸ்விங் ஆகல. இப்போ பாருங்க பால் தெரிஞ்சா ஸ்விங் ஆச்சு பால். இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க பால் ஸ்விங் ஆச்சா இல்லையான்னு. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இன்னும் பேட்டிங் ஸ்பின் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸ்பின்னை எப்படி பண்ணுறோம், என்ன ஃபாஸ்ட் பால் எப்படி ரிலீஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிடுவோம். பாலை ரிலீஸ் பண்ணணும். ஸ்பின்னில் இப்படி வந்துட்டு அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கணும் பாலை. ஓகேங்களா? இப்படி பால் இந்த மாதிரி லெக் ஸ்பின் மாதிரியும் ரிலீஸ் பண்ணுறது. லெக் ஸ்பின் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படியே இப்படி வந்துட்டு அந்த மாதிரி இந்த பாலில் இது எனக்கு கூகுள் தான் வரும். லெக் ஸ்பின்னா. ஓகே கைஸ், இப்போ நம்ம பேட்டிங்கில் பார்க்க போகிறோம். 2 பவுலிங் சொல்லி கொடுத்து இப்போ பேட்டிங் 3 டைப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கு. 1 ஃபாஸ்ட் பால், ஒரு ஸ்பின், ஒரு லெக் ஸ்பின். ஓகேவா? இப்போ பேட்டிங் இப்போ வந்து பேட்டிங் எப்படி பண்ணுவோம், 3 ஸ்டெப்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நிறைய பேர் பேட்டிங்கில் ஆடும்போது எப்படி பண்ணுவோம் சொல்லி பாருங்கள். இது எப்படி பால் இருந்தால் எப்படி இருக்குங்க, இந்த மாதிரி இப்படியே அடிச்சுங்க. அந்த மாதிரி அடிக்கிறது ராங்கு. இப்படி வைக்கணும். பால் வந்து இப்படி வச்சுக்கணும். பால் வந்து அவங்க பற்றி ஸ்விங்கையும் வந்துன்னா ஜஸ்ட் அந்த ஃபுட் ஒர்க் ஃப்ரண்ட் ஒர்க்கும் இருக்குது, பேக்வேர்டு இருக்குது. இப்படி இது வந்து ஃப்ரண்ட் ஒர்க் வச்சுக்கலாம். பேக்வேர்டு வைக்கணும்னா அப்படியே மாதிரி பேக்வேர்ட் பாங்க. இப்போ ஃப்ரண்ட் ஒர்க் அண்ட் பேக்வேர்டு. இந்த மாதிரி வரணும். இது கவர பால் கிடையாது. இப்போ பால் அவுட் ஸ்விங் ஆகி அந்த சைடு இந்த சைடு பால் பண்ணணும். நீங்கள் ஃபுட் டெஃபினெட்லி வச்சு விளையாடணும். நீங்கள் ஃபுட் வச்சு விளையாடினா அந்த பால் ஸ்விங் ஆகிறதுல நீங்கள் கேப்புக்குள்ள பால் வச்சு வைப்பிருக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த பாலை
இப்படி ஸ்டொக் வச்சுக்கலாம். ஃபுட்பால் வச்சு இந்த மாதிரி ஸ்டொக் வச்சுக்கலாம். அதே கொஞ்சம் ஸ்பீடாக வர ஸ்ட்ரைட் பால் அப்படியே நம்ம ஸ்டாண்ட் இது வைக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக வந்தால் இப்படி வச்சுட்டு இந்த ஃபுட் ஒர்க் ஷார்ட் அடிக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்களே பாருங்கள் நான் அடிக்கிற ஷார்ட்ஸ்லாம் எப்படி வருதுன்னு. ஓகேங்களா? பாலில் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே இப்போ பாருங்கள் பால் இருக்குது. இப்படி அடி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் வருது. சரிங்களா? ஓகேங்களா? இந்த இருக்குது ஸ்ட்ரைட் அந்த பால் இல்லையா? ஓகேங்களா? இப்போ பேக் ஃபுட்டில் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அவுட் ஃபீல்டிங் இருக்குது. பேக் ஃபுட்டில் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரைட்டாக வர ரெண்டு ஸ்ட்ரைட்டாக அந்த அவுட் ஃபீல்டிங் சொல்லி பால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பால் வருதுன்னா பாருங்கள் ஸ்ட்ரைட் பால் அப்சர்வேஷன் ஆகிடும் அடிக்க. ஸ்விங் பால் எப்படி ஃபுட்பால் வச்சு அடிக்கணும் சொல்லுங்கள். ஸ்விங் பால் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பால் இப்போ ஸ்விங்கிங் வச்சு ஆடுதுன்னா இப்போ இந்த இடத்துல படும் பேட்டு இதை படும் இல்லாட்டி இந்த இடம் இதுக்கு மேலே பால் போகாது பேட் விட்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஷார்ட்ஸ். இப்போ ஷார்ட்ஸ் பாருங்கள் எப்படி ஷிட்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் பால் ஃபுட் ஒர்க் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா முட்டி போட்டு அடித்த ஷார்ட். ஓகேங்களா? இப்போ ஸ்விங் வந்தால் இப்போ ஸ்ட்ரைட் ஆகும் பால் அப்படியே எப்படி லெக் சைடு அவங்க சைடு அடிக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து லெக் இப்போ வந்து ஆஃப் சைடு ஸ்ட்ரைட் காமிச்சினேன். இப்போ வந்து ஆஃப் சைடு பார்ப்போங்க. பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு வச்சேன். இப்போ வந்து லெக் சைட் ஷாட் அது ஸ்ட்ரைட் பால். பார்த்தீங்களா எப்படி ஷாட்ஸில் வருதுன்னு. ஓகேங்களா? இது இந்த பால் அப்படி வருது. ஸ்டிச் பால் இருந்துச்சுன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்க அடிக்க ஃபோர்ஸ் அடிக்கணும். இப்போ வந்து ஸ்விங் ஆகிற பால் ஸ்விங்கிங்னா நீங்கள் பார்க்கலாம். ஸ்விங்கிங் வந்து அப்படி இப்போ நீங்கள் ரொம்ப தூரம் கொண்டு போகணும். Swinging ball. Three shots. First shot, second shot, third shot and fourth. மூணு ஷாட்ஸுமே வந்துச்சு. ஓகேங்களா? ஒன்று என்கிட்ட இருக்க பால் கலெக்ட் பண்ணி அந்த பாலை பாருங்கள். இந்த பாலுக்கு இந்த பேட்டுக்கு சவுண்டு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து எது வந்து உட்டன் எது வந்து நார்மல் பால் தான் நான் மாவு பேட் எடுத்துக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பால் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா மாவு பேட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? உடஞ்சிருக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா? இது உட்டை மாவன் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாலு இந்த சைட் பார்க்குறேன். மூணு டைம்ஸ் என்ன சொன்னாச்சு ஃபோர்ஸ் அடிக்கணும். பாருங்கள் ஃபோர்ஸாக உடையில சவுண்டு வந்துச்சு. ஓகேங்களா? 3 டைம்ஸ். இப்போ வந்து உடன் பேட்டில் பார்ப்போம். இப்போ உடன் பேட் விளையாடுற பேட்டு உண்டு. அப்புறம் ஸ்விட்ச் பால் சவுண்டு பாருங்கள். இந்த இடத்துல
சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். பை பை கைஸ்.